தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 26/3/2016 சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இரவு 2:39 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஜெயம் தரும் ஜென்ம நட்சத்திர வழிபாடு. ஆலயத்துக்கு நம்ம தினம் சென்று கும்பிட முடியாது. ஒரு சில பேருக்கு பொருளாதாரத்தின் காரணமாக பொருளாதார நிலை உயர வேண்டும், பொழுதெல்லாம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஓடி ஓடி உழைத்துவிட்டு என்றைக்காவது ஒரு நாள் தான் ஆலயத்திற்கு செல்வார்கள். ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் தான் செல்வது போல இருக்கிறது, வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் ஔவையார் சொன்னார், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று. நமக்கு நல்லது எது என்றால் ஆலயம் சென்று தொழுவது. நம்ம வாரியார் சுவாமிகள் சொல்வார்கள், இறை தேடுவதோடு இறையும் தேடு. சாப்பிடுவதற்கு பெயர் இறை, இறை எடுக்கிறது அப்படிங்கிறோம். அந்த இறை தேடுவதோடு இறையும் தேடு அப்படின்னா தெய்வத்தையும் நீ தேடு. கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லி அந்த காலத்திலே சொல்லி வச்சாங்க. கோவில் இருக்க ஊர்ல குடியிருக்கணுமா? இப்ப ஊர்தோறும் கோவில்கள் எல்லாம் கட்டி அதிலே கும்பிடுகின்ற ஒரு சூழ்நிலையையும் மக்கள் உருவாக்கி விட்டார்கள். ஆனால் நாம் தினமும் ஆலயத்திற்கு சென்றால் தெய்வீக சக்தி நமக்கு கிடைக்கும், நமது உடலிலே ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும், அதே நேரத்தில் புதிய சக்தி அலை உருவாகும். அப்படி செய்ய முடியாதவங்க என்ன செய்யறது? உங்களுக்குன்னு ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்கு. எந்த நட்சத்திரத்தில் நீங்க பிறந்தாலும் அதுக்கு அந்த நட்சத்திரத்துக்குன்னு உரிய தெய்வங்கள் இருக்கு, அல்லது அந்த நட்சத்திரம் எதுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சினிமா நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அவர்களும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கணும். இப்ப ரஜினிகாந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டு ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கு நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுல முக்கியமாக செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா, அன்றைக்கு ஆலயத்திற்கு சென்று நீங்கள் தொழுதால் உங்களுக்கு ஜெயம் வாழ்க்கையில் உண்டாகும். பயமின்றி வாழ, ஜெயம் பெற்று வாழ ஜென்ம நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யுங்கள்னு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது தெரியுமா? திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, சீமந்தம் செய்து கொள்ளக்கூடாது, காது குத்துதல் வைக்கக்கூடாது, குறிப்பாக முடியிறக்குதல் கூடாது. ஒரு சில பேரு, எனக்கு இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம், நான் இன்னைக்கு ஒரு ஆலயத்துல இருக்கேன், முடியிறக்கலாமா ஐயான்னு கேட்பாங்க. ஆலயத்துக்கு போன பின்னாலே இந்த சலனம் வரக்கூடாது, போவதற்கு முன்னாலேயே நீங்க கேட்டிருக்கணுமேன்னு நான் சொல்றது வழக்கம். அப்படி முடியிறக்குவது கூடாது. எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது. அப்படி குளித்தால் அன்றைக்கு மிக மிக தோஷம் உருவாகி விடுமா. அதே போல புதிதாக மருந்து சாப்பிடுபவர்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்றைக்கு சாப்பிடக்கூடாது. அறுவை சிகிச்சை மேற்கொள்பவர்களும் செய்யக்கூடாதாம். குறிப்பாக பழங்காலத்திலே எல்லாம் ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற அன்றைக்கு தாம்பத்திய உறவு கூட வைத்துக் கொள்ள மாட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்திலே என்னென்னவெல்லாம் செய்யலாம்? இதர சுபகாரியங்கள் எது இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு. என்னுடைய ஜென்ம நட்சத்திரம், அதை முன்னிட்டு நான் அன்னதானம் செய்கிறேன்னு எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் முதல்ல 30 பேருக்கு செஞ்சார், அப்புறம் 300 பேருக்கு செஞ்சார், இப்ப 3000 பேருக்கு மேல செய்கிறார். காரணம், அவர் அப்படி செய்ய 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 அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் வளர்ச்சி வந்துவிட்டது. ஆகையினாலே அன்னதானம் செய்யலாம், தான தர்மங்கள் செய்யலாம், இஷ்ட தெய்வங்களின் வழிபாடு, குலதெய்வங்களின் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். சொத்துக்கள் வாங்குவதற்கு உகந்தது, பதவியேற்பு விழாவை கூட நடத்தி வைக்கலாம். இப்படியெல்லாம் இந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நீங்கள் செய்யலாம். இந்த ஜென்ம நட்சத்திரத்தன்றைக்கு எப்படியெல்லாம் வழிபடுவது, எந்த தெய்வத்தை வழிபடுவது என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வரன்கள் வாயில் கதவை தட்டுகின்ற நாள். வளர்ச்சி உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்திலே இருக்கிறார். சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதனாலே சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நாளாக கூட இந்த நாள் இருக்கின்றது. வீடு கட்டும் முயற்சியிலும் உங்களுக்கு விருப்பம் நிறைவேறும். அது மட்டுமல்ல, அஷ்டமத்தில் சனி இருப்பதால் பணம் எவ்வளவுதான் வந்தாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். குருவின் பரிபூர்ண பார்வை பதிவதால் காலை நேரத்தில் சலசலப்பாக இருந்தாலும் கூட மாலை நேரத்தில் கலகலப்பாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணும் நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். 7லே செவ்வாய் சனி, இதனுடைய பார்வை உங்கள் ராசியிலே பதிகின்ற பொழுது உடல் ஆரோக்கியத்திலே தொல்லைகள் ஏற்படும். சிலருக்கு திருமண முயற்சிகள் ஏற்பாடு செய்து அது அனுகூலமாகவில்லையே என்று கவலைப்படுவார்கள். கடைசி நேரத்தில் வரன்கள், வாயில் தேடி வந்த வரன்கள் கூட திரும்பி சென்று விடலாம்.
என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கிழமை சனி, சப்தமஸ்தானத்திலே சனி இருக்கின்ற பொழுது கண்டகச்சனி என்று வர்ணிப்பார்கள். எனவே இன்றைக்கு நீங்கள் சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அதன் சன்னதியிலே நீங்கள் எழுதீபம் ஏற்றினால் நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேதியையும் பாருங்கள், 26/2/8 சனிக்குரிய தேதியாகவும் வருகின்றது. கிழமையும் சனியாக இருக்கிறது. உங்களுக்கும் கண்டகச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. எனவே இன்றைக்கு பொறுமையை கடைபிடித்தால் பெருமை காண இயலும். ஆலய வழிபாட்டால் ஆனந்தத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, வருமான பற்றாக்குறை அகலும் நாள். வரவறிந்து செலவு செய்ய நீங்கள் முன்வருவீர்கள். உங்கள் ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட சகாயஸ்தானாதிபதி சூரியனுடன் இணைந்திருப்பதனாலே வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். கடகராசி நேயர்களே, மக்கள் செல்வங்களின் மன வாழ்க்கை பற்றி சிந்திக்கின்ற நாள். இன்றைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் நடைபெறவில்லையே, புது இடத்தில் வரன்கள் பார்ப்போமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். மாற்றுக் கருத்துரையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கலாம். 2ஆம் இடத்திலே குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சொன்ன சொல்லை காப்பாற்ற இயலாது. புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வருவது போல் தோன்றினாலும் கூட கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வழிபாடு உங்களுக்கு தேவை. சிம்மராசி நேயர்களே, பூமி விற்பனையால் பொருளாதார நிலை உயர்கின்ற நாள். புதிய நண்பர்களின் சந்திப்பு கிடைக்கும். ராகு ஜென்மத்தில் சஞ்சரிக்கின்றார். 7லே கேது. ஏற்றமும் இரக்கமும் இருக்கும். ஒரு வரவு கைக்கு வந்தால் அது செலவழிந்த பின்னரே மறுபடியும் உங்களுக்கு வரவு வரலாம். குரு இருப்பதனாலே வரன்கள் வாயில் தேடி வந்து சேரும். குழந்தைகளின் எதிர்கால நலன்கிறதை தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். கன்னிராசி நேயர்களே, வரவு திருப்தி தரும் நாள். பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். வாகன பழுது செலவுகள் அதிகரிக்கிறது என்று நினைத்து புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஒரு சிலர் ஆர்வம் காட்டுவர். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். துலாம் ராசி நேயர்களே, குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும் நாள். கொடுக்கல் வாங்கல்களில் குழப்பங்கள் ஏற்படும். ராகுவின் பார்வை ராசியில் பதிகிறது. எனவே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதுதான் நல்லது. 2ஆம் இடத்திலே சனி வாக்குச்சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். மாலை நேரம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சனி வழிபாடு சந்தோஷம் வழங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் நாள். மாலை நேரத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். குருவின் பரிபூர்ண பார்வை 2லே பதிகிறது. தனஸ்தானம் புனிதமடைவதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வைப்பவன் குரு பகவான். எனவே இன்றைக்கு நீங்கள் குருவையும் வழிபாடு செய்ய வேண்டும். ஜென்மச்சனி என்பதால் சனியையும் வழிபாடு செய்ய வேண்டும். ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு ஆனந்தத்தை வரவழைத்துக் கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, வரம்பு மீறி பேசுவதால் வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் நாள். இன்றைக்கு ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் அருகில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வதுதான் நல்லது. வாரிசுகளாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். செலவுகள் உருவாகலாம். பிறரை விமர்சிப்பதன் மூலம் பிரச்சனைகளும் ஏற்படலாம். திடீர் விரயங்கள் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். பதவி மற்றும் பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். மகர ராசி நேயர்களே, சோகத்தை மாற்ற சுற்றத்தார் உதவும் நாள். இன்றைக்கு நீங்கள் யாரிடமாவது போய் உதவி கேட்டால் அந்த உதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீங்கள் நாட வேண்டிய இடம் உங்கள் சுற்றத்தார்கள் தான். சுற்றத்தார்கள் மூலமாக உங்கள் சோகங்கள் விலகும். துணிவும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 8லே ராகு குரு இருக்கின்ற பொழுது எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். அதிலும் 12க்கு அதிபதி குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் காரியங்கள் எப்படியாவது கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட அது முடிவடையும் வரை மனக்கவலை அதிகரிக்கும். சேமிப்புகள் கரையலாம். குழந்தைகளாலும் விரயம் உண்டு. கும்பராசினியர்களே, எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லை ஏற்படும் நாள். இன்றைக்கு எல்லை மீறி நீங்கள் பழகிய நண்பர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். எதையும் நீங்கள் யோசித்து செய்யுங்கள்.
ஜென்மத்திலே கேது இருப்பதால் இனம் புரியாத கவலை உருவாகும். புதிய பங்குதாரர்களை தொழிலில் சேர்த்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களாலும் கூட உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படலாம். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். விரயங்கள் கூடும் என்று வீண் விரயமாகாமல் சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். பிறரை விமர்சிப்பதன் மூலம் பிரச்சனைகள் வந்து சேரும் நாள். பேச்சிலே நிதானம் காட்டுங்கள். பெற்றோர் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். வைத்திய செலவு உண்டு. அது மட்டுமல்ல, வருமான பற்றாக்குறை ஏற்படுகிறது என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். அருகில் இருப்பவர்களை நீங்களும் அனுசரித்து செல்ல வேண்டும். அதே நேரத்தில் 6க்கு அதிபதி சூரியன் ராசியில் சஞ்சரிக்கின்றார். உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உறுதியாகலாம். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களை நம்பி எதுவும் செயல்பட வேண்டாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் நீங்கள் விநாயக பெருமானையும் அனுமனையும் சனி பகவானையும் வழிபடுவதுதான் நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.